மத்திய அமைச்சர் கேள்விகளும் மாநில அமைச்சர் கேள்விகளும் இப்போ இதே மாதிரி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். அது அந்த கேள்வி முறையாக இருக்கிற பட்சத்தில் அது முறையான பதில்களையும் அரசு சொல்வதில் தவறில்லை. அது விளக்க வேண்டிய அவசியம் பொறுப்பில் இருக்கக்கூடியவருக்கும் உண்டு. இப்போ அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது வந்து முதல்வர் சூசகமான கேள்விகளுக்கு பதில் சொல்லி வர்றாரு. இன்றைய நிலை எப்படி இருக்குதுங்க தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை? மாண்பு முதலமைச்சர் நம்முடைய வெளிநாடு, குறிப்பாக அமெரிக்க நாடு செல்கிற பொழுது சொன்னார். இப்பொழுது விமான நிலையத்தில் அவரை வரவேற்றோம். அதற்கு பிறகு அங்கே செய்தியாளர்களை சந்திக்கிற பொழுதும் தெளிவாக சொல்லியிருக்கார். அவருடைய கருத்து தான் அது அடிப்படையில் அவர் அதுக்கான முடிவை எடுப்பார். திருமாவளவனுடைய மது ஒழிப்பு மாநாடு வந்து பெரிய பேசும் பொருளாக இருக்குது. இன்னைக்கு சிஎம் சந்திச்சிருக்காரு. அப்போ திமுகவும் பங்கேற்கிறேன்னு சொல்லி தளபதி சொல்லியிருக்காரு. இப்போ இது எப்படி திமுக எதிர்ப்பு தெரிவித்து தான் இவங்க பண்ணுறாங்க, திமுகவும் கலந்துக்கும் போது இது எப்படி மக்கள் எப்படி இது புரிஞ்சுக்கிறதே தெரியல. ஒரு அரசில் இருக்கும்போது ஒரு கோரிக்கை வருகிறது, அது கோரிக்கையாகத்தானே எடுத்துக்கொள்ள முடியும். அதை எதிர்ப்பு என்று சொல்ல முடியாது. அது தொலைநோக்கு திட்டம் பார்வையாக அது ஏற்கனவே பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு கருத்து. அந்த வழியில் அவர் தமிழ்நாட்டு மட்டுமல்ல, அவர் தேசிய அளவிலும் அது மது ஒழிப்பு கொண்டு வர வேண்டும் என்கிற வகையில் தான் அவருடைய கருத்து இருக்கிறது. ஏன்னு சொன்னால் ஒரு மாநிலத்தில் இருக்குமானால் இன்னொரு மாநிலத்தில் இல்லை என்று சொன்னால் அங்கே இருக்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம இங்கே அது மது விலக்கு கொண்டு வரப்பட்டால் பாண்டிச்சேரியில் அங்கே மது விற்பனை நடைபெறும். அது கர்நாடக மாநிலத்தில் இருக்கலாம். இப்படி பல்லும்போது இங்கிருந்து அங்கே போய் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் தேசிய அளவில் ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் கொண்டு வந்தால்தான் சிறப்பாக இருக்குன்னு அந்த உணர்வோடு அவர் அதை பேசி. திமுகவுடைய நிலைப்பாடு என்னங்க? மது ஒழிப்பு திமுக படிப்படியாக நம்ம ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர்கள் படிப்படியாக மது குறைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அது படிப்படியான்னு சொன்னால் ஒரு பழக்கத்தில் மக்கள் அதில் சில பேர் ரொம்ப ஈடுபாடாக அதில் உள்ளிருப்ப காரணத்தினால் படிப்படியாக அது நிவர்த்தி செய்து தான் அவர்களை திருத்த முடியும், அவர்களுக்கான சூழலை உருவாக்க முடியும். இப்போ தேசிய கல்விக் கொள்கை வந்து நமக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பெரிய முரண்பாடான சூழ்நிலை இருக்குது. வர்ற மத்திய அமைச்சர்கள் எல்லாருமே தேசிய கொள்கைகள் வந்து தமிழக அரசு ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இன்றைக்கு இன்னுமே இதில் முரண்பாடு பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை எந்த நிலைமை? ஒரு நிர்வாகம் பரவலாக்கப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. பேரறிஞர் அண்ணா அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். அந்த வகையில் இன்னும் சொல்லப்போனால் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அது நிர்வாகம், பள்ளியினுடைய ஆசிரியர் நியமிக்கிறது, அதே போல் கட்டிடங்கள் கட்டுவதற்கான சூழ்நிலை உருவாக்குவது, நிர்வாகமே முழுக்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் இன்றைக்கு தேசிய அளவில் இருக்கிற சூழ்நிலையை உருவாக்குற பொழுது அங்கே இடர்பாடுகள் ஏற்படுகிறது. மாநில அரசுடைய கொள்கை ஒத்தாக இருந்தால்தான் அது சரியாக